அவங்க என்ன கொடுத்தாக? இவங்க அதான் அவங்க பிறந்த நாளைக்கு மோதிரத்தை அடை வைக்க போனிய அவங்க தான். முதல்ல ஃபோன் பண்ணி பேசினாரான்னு கேளு, அப்புறம் மற்றதெல்லாம் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்கலாம். இவ ஒரு பைத்தியக்காரி, மோதிரத்தை விற்பா. அதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? மா அதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்கம்மா. எப்பம்மா? நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கம்மா. அதான் காலையில இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளான்னு என்கிட்ட கேட்டியாக்கும். அது அது வந்துமா. ஆமா மாப்ள. சொல்லுங்க மாப்ள. ஆமா, முல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு வர பிறந்த நாள் இது. இருக்கப்ப அந்த பிள்ளை இங்க நம்ம வீட்டில் இருக்கதானே மாமா? சரி. ஆமா மாப்ள, நானும் அதுதான் நினைச்சேன். ஆமா, நானே வந்து முல்லையை கூட்டுக்கு வரணும்னு கிளம்புனேன். இங்க ஒரு சின்ன வேலையை வந்து மாட்டிக்கிட்டேன் மாமா. எப்படியும் அந்த வேலை முடியறதுக்கு சாயந்தரம் ஆகி போகும் போல. ஆமா, ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க மாப்ள. நீங்க சங்கடப்படலண்டா முல்லையை நீங்க கூட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுற முடியுமா? என்ன மாப்ள, இது உதவின்னு சொல்லி தான் கேட்கணுமா என்கிட்ட? ஏமாம்மா, இப்ப வீட்டில் இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா? இல்ல மாப்ள, இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப முல்லைகிட்ட போன கொடுக்குறீங்களா? இந்த கொடுக்குற மாப்ள. இந்தாம்மா, மூர்த்தி மாப்ள பேசுறாரு, பேசு. மாமா. முல்லை மாமா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. முல்லை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ் மாமா. ஏப்பா, உன் பிறந்த நாள் இன்னைக்கு தாண்டி முன்னாடியே மாமாவுக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நேரத்தையே கதைட்டு சொல்லி உன்னை வீட்டுக்கு கொடுக்க வர வச்சிருப்பேனே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சு கொண்டாடுறதானப்பா நல்லது. நான் உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன்ப்பா, அவர் உன்னை கூட்டுக்கு வந்து இங்கே நம்ம வீட்டில் விட்டுருவாரு. முல்லை, நீ கிளம்பி முதல்ல நம்ம வீட்டுக்கு வாப்பா. மாமா இங்கே வாரு, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ கிளம்பி வா. மாமா சொன்னா கேப்பையா கேட்க மாட்டியா? கேப்பேன் மாமா. அப்படின்னா ஒன்று பண்ணு, 10 நிமிஷத்துல அங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர பாரு. முல்லை, வீட்டில் எல்லாருமே உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. சரி மாமா, நான் வரேன். சரிப்பா, வச்சிருவா. என்னம்மா மாப்ள என்ன சொன்னாரு? கிளம்பி வர சொல்றாப்பா. அதென்ன அவர் கிளம்பி வர சொல்றது? யார் கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்க வந்து கூட்டிட்டு போறதாங்க சரி. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? அம்மாடி பா, நீ போய் கிளம்புமா. ஏங்க, நீங்க போய் கடையில சொன்னதும் அப்படியே உங்களுக்கு ரோஷம் வந்துருச்சாக்கும். இத்தனை நாள் இவ இங்க இருந்தப்ப யாருக்குமே தெரியலையா? பார்வதி, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கிறியா? நமக்கு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தாண்டி முக்கியம். அது எப்படி நடந்தா என்ன? அவ நல்லா இருக்கணும். என் புள்ள வாழ்க்கை எல்லாருக்கும் விளையாட்டாவே போச்சு. மூர்த்தி என்னை கூப்பிட்டதும் இவன் வீட்டை விட்டு போறா. கதிரை வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்கணும் இவ. அம்மாடி கஸ்தூரி, வாமா. உடனே கிளம்பிட்டா பத்தியா? ஏண்டி, எப்படா கூப்பிடுவாங்கன்னு பையன் கையுமா உட்காந்துருந்த மாதிரி எந்திரிச்சு வர்ற? மா, நான் வரேம்மா. போயிட்டு வா முல்ல. எனக்கு என்னமோ மனசே சரியில்லைம்மா. எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டோம்மா. அது மட்டும் நெசம். பார்வதி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நீ வாமா போலாம். அவங்க கூப்பிடாம போக எனக்கும் முடியலம்மா. ஆனா நான் இங்கிருந்து நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலம்மா. அதனாலதான் நான் போறேன். நான் போயிட்டு வரேம்மா. வரேன் அத்தாச்சி. நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ. வரேன். ஏய், இந்தாடி, இத போட்டு போ. என் ஞாபகமா பிறந்த நாள் பரிசு. சரி அம்மாடி, வா போலாம். அது கொடுமா. வா.
வாங்க தம்பி. ம் முல்லை அவ எங்க இருக்கா? பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரியாத லட்சணத்துல தான் இவர் வாழ்றார் போல இருக்கு. உள்ள வாங்க. வாசலையே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன். சரி உட்காருங்க. ம். என்ன சாப்பிட்றீங்க? டீயா காப்பியா? நீங்க என்ன குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை ஒன்றும் வேணாம். அப்புறம் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு நான் ஒன்றும் தரலன்னு சொல்லிட போறாங்க. இல்லை பரவாயில்ல. இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நான் வந்திருக்கேன்னு தெரியாதா? இன்னும் உள்ள என்ன பண்றான்? ஹலோ, நான் தான் கதிர். கதிர் தாங்க பேசுறேன். கேக்குதா இல்லையா? அவ்வளோ வெறுப்பாவா இருக்கா? நான் வந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கா? குடிங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு. அதை போட்டு எல்லாரும் கஷ்டப்படுத்துறத என்னால பார்க்க முடியல. அவ ஏதோ பிரச்சனைன்னு தான் இங்க வந்திருக்கான்னு எங்களுக்கும் தெரியாம இல்ல. ஆனா அவ வாயை திறந்து சொல்லலைனாலும் அவ முகத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? அவ இங்க வந்த பிறகு உங்க வீட்ல இருந்து யாரும் அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன பிரச்சனைன்னு சொல்லல. இல்ல பிரச்சனை முடியலைங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு முல்லை விட ஒரு நல்ல பொண்ணு உங்க வீட்டுல தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்காது. அவ ஏதோ துடுக்க பேசுவாளே தவிர ரொம்ப அப்பாவிங்க என் புள்ள. எப்படி கலகலப்பா பேசிட்டு இருப்பா தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவ அவளாவே இல்ல. அவ சிரிப்பு எங்க போச்சு, அவ பேச்சு எங்க போச்சுன்னே தெரியல. எப்ப பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே உம்முன்னு உக்காந்துருக்கா. சிரிப்புங்கிறதே இல்ல அவ முகத்துல. கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம எங்க கூடவே இருந்திருந்தா கூட அவ முகத்துல கொஞ்சம் சிரிப்பாவது மிஞ்சி இருக்கும் போல. பார்க்க முடியலைங்க அவளை. இதுக்கா நாங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தோம் சொல்லுங்க? இதுக்கா கட்டி கொடுத்தோம்? அங்க உங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிட்டு அங்க அவ எப்படி கஷ்டப்படுறாளோன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவளை எங்க கூடவே நாங்க வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு. நான் வரேன். உங்களை வருத்தப்பட வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. பெத்த பிள்ளை சந்தோஷமா இல்லாததை பார்த்தா எந்த அம்மா மனசு தாங்க சொல்லுங்க?
ஏண்ணே அப்பவே வீட்ல இருந்து கிளம்புனா இப்பதான் வரையாக்கும். ஏய் ஏன் மாப்பிள மாதிரிலாம் இருக்கான், என் கண்ணே பட்டு போருக்க. ஏய் இவன் எங்க போறான் தெரியுமா? ஏன் முல்லைய பார்க்க போறாம்ல. ஏன் தாத்தா அண்ணன் ட்ரெஸ் பார்த்தா தெரியலையா அவர் அண்ணியை தான் பார்க்க போறாருன்னு? கையில பாருங்க gift வேற இருக்கு. என்ன என்ன தூக்கி போட்ட? டேய் பேசாம இரு. அது என்னன்னு பாக்குறேன்னு. டேய் கொன்றுவேன் அவனை. உக்கார். அது அங்கேயே இருக்கணும். வேலையை பார். ஏய் கதிரு என்ன இப்படி தூக்கிடுதே? அவட்ட கொண்டு கொடுக்கலையா நீ? வேலையை பாரு. என்ன வேணும்? பாத்திரம் கழுவுற சோப்பு கொடுங்க. என்னங்க வேணும்? பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பா. இது 20 ரூபா கொடு. இப்பே கடைக்கு வந்துடுறா. கடைக்கு வந்து என்ன மாதிரி வேலை செய். படிக்காத. படிப்பெல்லாம் அப்படியே விட்டுரு. இப்படியே கடையில இருந்தா ஒருத்திக்கு உன்னை பிடிக்காது. என்ன மாதிரி. ஏன் உன்னை முல்லை அன்னைக்கு பிடிக்குமே, ஜீவானா குட்டி அன்னைக்கு பிடிக்கும், பெரிய அண்ணனா தன அன்னைக்கு பிடிக்கும், அப்புறம் என்னவா? ஆமாண்டா பிடிக்குது. நீ பார்த்த. டேய் நீ பார்க்கறதுல இங்க நிஜம் கிடையாதுடா. நிஜம் வேற. வேற. ஏ கதிரு உனக்கு என்னடா ஆச்சு? காலையில சந்தோஷமா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மாமா, என்னை விடுங்க. அண்ணா அன்னைக்கு தானே gift கொடுக்க எடுத்துட்டு போனீங்க, அதையும் தூக்கி போட்டீங்க. டேய் உன்னை நான் டெலிவரிக்கு தானடா போக சொன்னேன். போலையா நீ? இங்கே நின்று என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? டெலிவரிக்கு போக சொல்லியேண்ணே. ஓ இப்போ சொல்கிறேன்ல, போ. என்னண்ணே? என்னண்ணே? கொடுத்துட்டியா? இல்லைண்ணே. ஏன் கொடுக்கல? யாரும் சொல்லலை, கொடுக்கலண்ணே. ம் எல்லாம் சொல்லுவாங்கடா. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து? நீ எதுவும் பண்ண மாட்டியா? எடுத்துட்டு போடா. ஏய் பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன், எடுத்து போடா. சரி தாத்தா. என்னாச்சுண்ணே? என்னாச்சு உனக்கு? இப்போ ஏன் கத்திக்கிட்டே இருக்க? என்னக்கா வேணும்? டீ தூளும் பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுங்க. தெரியலையே. இந்தாங்க. எவ்வளவு? 120 ரூபா. 120 ரூபா எடுத்துக்கோ. 500ல் 120 போச்சுன்னா டேய் 120 ரூபா போனால் எவ்வளோன்னு தெரியாதா? இது கால்குலேட்டர் வேறையா? என்ன படிக்கிறியோ? காலேஜ் படிக்கிறேன்னு பேர். இந்தாங்க. டேய் வலிச்சுதா? விடு. அடிச்சா வலிக்காதா? ஏன் இப்ப என்ன திட்டிட்டே இருக்க? போ
இனிமே என்கிட்ட பேசாத. ஏண்டா கதிரு, உனக்கு என்னடா ஆச்சு? என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது மாமா. பிடிக்காதுன்னு விலகி போறவங்கள அசிங்கமா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா பேசுற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்க வேலையை பாருங்க. அம்மாடி, அப்பா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கிற? உன் வீடுமா, உள்ள போ. ம். முல்லேனி, கண்ணா. வாங்க அண்ணி. வாங்க மாமா. ஆமாப்பா, அப்பா உட்காருங்கப்பா. இருக்கட்டுமா. அண்ணி, முல்லேனி வந்தாச்சு. அண்ணி கையை கொடுங்க அண்ணி. ஹாப்பி பர்த்டே அண்ணி. தேங்க்ஸ்டா. அடடா, உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே. இருங்க வரேன். நல்ல புக்கு, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அப்புறமா திரும்ப கொடுத்துடணும். முல்ல, அக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சாப்பிடு சாப்பிடு. தேங்க்யூக்கா. என்னங்க சித்தப்பா, ஆ, இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு தெரியாது முல்ல. இல்லைன்னா காலையிலேயே ஃபோன் பண்ணிருப்பேன். பரவாயில்லக்கா. அத்தை எங்க? டேய் போ, அத்தைய கூட்டிட்டு வா. சரி. சித்தப்பா வாங்க உட்காருங்க. ஆ. உட்காருங்க. இந்தா இன்னொரு லட்டு. போதும்க்கா. ஏன் சித்தப்பா, சித்தியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, மாப்பிள்ள போன் பண்ணி திடீர்னு முள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஓ, முல்ல வாங்க. மீனா, இப்பதான் உங்களுக்கு கேட்கலான்னு வாய் எடுத்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. பாப்பா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏய் குட்டி பாப்பா, நான் தான் உன்னோட சித்தி. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? வா முல்ல, உட்காரு முருகா. சரிக்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா பாத்தியா? பார்வதி நல்லா இருக்காளா? அம்மா நல்லா இருக்காங்க அத்தை. ம். முல்ல, கதிர தேடுறியா? அவன் கடையில இருக்கான். இல்லக்கா, அது சும்மா. அம்மாடி முல்ல, அக்காட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க, பிறந்த நாள் அதுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. மீனா மாதிரி அடுத்து நீயும் நல்ல செய்தியா சொல்லணும். இதோ வந்துடுறேன். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முல்ல, முல்ல அக்கா, இந்தா புது புடவை. கட்டிக்கோ. இதெல்லாம் எதுக்குக்கா? எதுக்கா? பிறந்த நாள் அதுமா புது புடவை கட்ட வேண்டாமா? இங்க இருந்து உன் பிளவுஸ் அளவு கொடுத்து ராஜியா கிட்ட அவசர அவசரமா தைக்க சொன்னேன். சரியா தைச்சிட்டு பாக்கலான்னு தெரியல. கட்டிட்டு வாயேன். சூப்பர்க்கா, ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, நான் கிளம்புறேன். டேய், இப்பதானே வந்த, எங்க ஓடுற? இரு. அதானே, இங்க இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல. இருங்க சித்தப்பா. சரிம்மா. என்ன நிக்கிற? போ, புடவை மாத்திட்டு வா. ஆமா, பிறந்த நாள் அதுவுமா கருப்பு கலர்ல சேலை கட்டிட்டு நிக்கிற பாரு. போ, போய் மாத்து போ. சரிங்க அத்தை, இது இருங்கப்பா, வந்துடுறேன். கண்ணா, அண்ணி, நீ கடைக்கு போன் பண்ணி முல்லை வந்துட்டான்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லு. ஆ, ம்.